இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ட்ராகன் ஃப்ரூட் தாங்க. இது வந்து நான் மரபு திருவிழாவில் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த செடி 250 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இது வந்து சிகப்பு கலருங்க, அதனால தான் கொஞ்சம் ரேட் அதிகம். ஆனால் எங்கிட்ட வந்து இந்த சிகப்பு கலர் இல்லை. ஆனால் சிகப்பு கலர் தான் வந்து டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்காகவே இதை தேடி பிடிச்சி நான் வாங்கியிருக்கிறேன். இந்த செடியை வாங்கிட்டு வந்து ஒரு 4 நாள் அப்படியே வச்சுட்டேன். என்னுடைய வீட்டு கிளைமேட்டுக்கு அது செட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து அதை வந்து நடவு செய்யலாம் அப்படின்ட்டு நடவு செய்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க, பக்கத்தில் குழியை நோண்டி அதில் எருவு கூட நான் போடலை, அப்படியே வந்து கவரை பிரிச்சுட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் துளிர் வந்ததுக்கப்புறம் நம்ம எருவெலாம் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதே அளவுக்கு வச்சுட்டேன். என்கிட்ட வந்து ஏற்கனவே வந்து ஒயிட் கலரில் இருக்குது. அது ஒயிட்டா இல்லை ரெட்டா என்னன்னு தெரியல. ஆனால் அப்போ தெரியாத சமயத்தில் வாங்கிட்டு வந்து நட்டது தான் அந்த என்கிட்ட இருக்கிற ட்ராகன் ஃப்ரூட் செடிங்க. அதுங்கெல்லாம் பந்தல் மாதிரி போட்டு அதெல்லாம் நல்லா பெருசாக மேலே படர விட்டுருக்கிறேன். ஓரளவுக்கு எல்லாமே மேலே படர்ந்து வந்துருச்சு. ஆனால் என்றைக்கு அதெல்லாம் பூ பூத்து காய் வச்சு எனக்கு ட்ராகன் ஃப்ரூட்ஸ் கொடுக்க போதுங்களோ தெரியல. கொடுக்குற அன்னைக்கு கட்டாயமாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. ஓகே, பாய். இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம்.